வெல்கம் டு ஆரியா விளாக். சாப்பிட போகிற மாதிரி ஷூட் எடுக்கணும், எப்படியாச்சும் வாங்கன்னு சொன்னேன். ஃபோன் எடுத்தா ஒருத்தங்க எடுக்க மாட்டாங்க. என்னதான் பண்ணுறான்னு தெரியல. போய் பார்க்கலாம். இங்கே தான் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணுற பாருங்க, எடுக்க மாட்டேன். இத்தனை போன் அடிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட போகணும், ஷூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வேலை இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் வேலை இல்லையா? கடையே பூட்டிப்பாங்க. வேலை அவன் தூங்கிட்டான்டா. ரொம்ப பண்ணாங்க. நல்ல சாப்பாடு எங்க போறது? நல்ல சாப்பாடு முடியுமா அங்க கூட்டு போறவா? காசு காசு அது அப்புறம் பாத்துக்கலாம். என்னமோ மாமா இருக்க மாதிரி நினைக்கிறேன். மாமா நீ எப்ப வந்த? தலை வலிக்குதுடா. தண்ணி எங்கடா? மாத்திரை போடணும்னு வந்தாடா. தண்ணி சொன்ன இடத்துக்கு கூட்டு போறவா? அவர் ரெண்டு பேர் கீழே இருக்காங்க. என்னடா பண்றீங்க? வேற என்ன பண்ணா கிளம்புவோம். சும்மா இருக்கிற நான் ஃபோன் பண்ணி வா சாப்பிட போகமாட்டான். நாளைக்கு பார்த்துக்கலாம். அவசரமாவா ஏதோ பிரச்சனை கூப்பிட்டா புண்ணாமல சாப்பிட போறதுக்கு அவ்வளோ அவசரமா கூப்பிட்டுறேன். தலைவலியில இருக்கிறேன். போறான்னு பாரு. மோனும் போகுது. எப்படி நீ வெளியே வந்த? முன்னாடி போன் அடிக்கலையே உனக்கு? சுத்தப்பா கரெக்டா தெரிஞ்சு அத்தனை மணி போராடிப்பா. என்ன பண்ணுவான்னு தம்பி சொல்றேன். கல்யாணம் பண்ணி இவனுக்கு வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு சொல்லுவாங்க. கேட்கணுமா? வீடியோகிராஃபி எடுத்துலாம் பாவம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பட்டுதான் தெரியணும்னா இந்த காய்கறி பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேவையில்லாம பொண்ணு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதான் சொல்றேன். ஆரியா விளாக். வழியா பாடி அதுக்கு முன்னாடி ஒரு 300 பில் வர்ற மாதிரி எதுனாலும் 2 இட்லி ஒரு 30 தோசை. ஒரு 700 பில் வரணும். 700
பார்க்கலாம். வா வா, நீ ஒரு தோசை எடு. தோசை இப்பதான் திருப்பி போட்டீங்க. இந்த இருக்கு வரு வந்தது அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதெல்லாம் பழகிக்கணும்ல. நானும் பக்கத்துல கடை போடலான்னு இருக்கேன். கூட்டிட்டு போய் வச்சுக்கப்பா பேசாம. நான் பாட்டில் வந்துருக்கேன் உங்க கூட. எனக்கு சோறு போட்டா மட்டும் கொடுமைப்படுத்துறாங்களா யாரும்? சோறு போட்டா மட்டும் போதும் எனக்கு. தள்ளிட்டு நானும் 2 கல் தோசை, உனக்கு 2 கல் தோசை. இப்போ சாப்பிட்றது 1 மணி ஆயிருமா? நான் சாப்பிட்றது 1 மணி ஆயிருப்போம். அதெல்லாம் எடுத்துக்கணும். உங்களுக்குலாம் பசி ஆகிட்டுல நாங்கள் சாப்பிடணும். உனக்கு விஷயம் தெரியுமா? நாங்கள் சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம், வேலை பார்க்க மாட்டோம். ஏன்னா மாத்திரை போடுறது குட்டியா மாத்திரை போடுறதுக்கு தூக்கம் வந்துடும் எங்களுக்கு. வேற ஆம்பேட்டு 1 சைடு ஐயா எத்தனை 1 சைடு அவங்க வந்து இஷ்டத்துக்கு சொல்லுவாங்கல்ல. 2 1 சைடு நான் பார்த்துக்கிறேன். உங்களோட உப்பு நிறைய அள்ளி போகணும். நான் பாட்டில் உப்பள்ளி போட்டுட்டு நாளைக்கு கடைக்கடா போய் கஸ்டமர் கிடைக்கிறியே. கஸ்டமர் கிடைக்கிறதா யாருக்கு எப்போ கிடைக்குங்க சொன்னா அங்கே வச்சு மேட்ச் அடைக்கிறதுக்கு விலகி வந்துருக்கோம். தோசை என்னெல்லாம் ஸ்பெஷல் கடையில் பொடி தோசை, ஆனியன் தோசை, ரோஸ்ட் நைஸு, கல் தோசை, முட்டை தோசை. இதில் உங்களுக்கு பிடிச்சது நான் தோசை ஐட்டம்லாம் விரும்புகிறேன். அப்போ நாங்கள் மட்டும் தோசை சாப்பிடுமா? ஏன்னா நான் மாத்திரை சாப்பிட்றேன்லப்பா, அதனால தோசை வந்து நம்மளுக்கு பெட்ட இட்லி அவ்வளோதான். சரி, உங்களுக்கு எது ஸ்பெஷலாக நல்லா இருக்குன்னு தோணும்? நம்ம கடையில் போடுற எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் போய் சாப்பிட்டு வந்து என் பாட்டியோட பொடி தோசை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பாட்டி, உண்மையிலேயே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கிடையாச்சு ரெகுலர் கஸ்டமர் கேட்டு பாரு. இப்போ பாரு எங்கள் அண்ணன் பாட்டிக்கு எப்படி ப்ரமோஷன் பண்ணுவான் பாரு. நீ பண்ணுறான். நான் சொல்கிறேன்ல, ஃபேமிலியாக சாப்பிடுவோம். ஃப்ரீயாலாம் வந்தால் வச்சுக்கேன், அசால்ட்டாக 10 இட்லி அடிப்பாங்க. வீட்டில் 3 இட்லி தாண்ட மாட்டான். இது சாப்பிட்ற மாதிரி செய்யணும். ஏன்னா அவெல்லாம் செய்யறா, அவன் எப்படி சாப்பிடுவா? இதுக்கு எனக்கும் எந்த தப்பும் இல்லை. நான் ஃபோன் பண்ணப்ப தலைவலிக்கு வரமாட்டேன்னா ஆமாம் வேற வாய் வேற ஃபோன் எடுத்து எதுவும் அவன் ஃபோன் பண்ணி பிரச்சனை கேட்டா ஒன்றும் பொம்பளை கிட்ட போய் மாட்டாங்க. 10 வருஷமா பாட்டி தியாகம் பண்ணி நம்மளாம் பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 1 மணி 2 மணிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு 10 வயசு கூட ஆகிருக்காது. இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டம் எடுத்துட்டு வந்து எனக்கு 10 வயசு ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா பண்ணி ட்ரை பண்ணிட்டு அது இல்லை ஒரு பேசும்போது குறு பேசுகிறேன். கஷ்டமா இருக்கா? இதே தான் எனக்கு இவங்க வச்சு எடுத்து முடிக்கல. இல்லை நான் சொல்கிறேன், எத்தனை வீட்டில் தான் சாப்பிடுவோம். அதுவும் ஹோட்டலில் வந்து எனக்கு சாப்பிடுவோம். இன்னைக்கு எப்படி ஹோட்டல் போமா? இந்த எல்லாத்தையுமே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இல்லை வராது வரல முடியாது தலைவலிக்கு யாரு நான் ஃபோன் பண்ணி உனக்கு கூப்பிடுறேன். ராஜாமணி சாப்பிட போங்க. நீ என்ன பாருங்க, எல்லாம் வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு இந்த தான் எனக்கு தெரியுமா? சொல்லு, என்ன சொல்றது? யாரெல்லாம் பொறுக்கீங்க? அப்புறம் எங்கே பொறுக்கீங்க? அப்புறம் என்ன வாங்கிருக்கீங்க? எதில் பொறுக்கீங்கன்னு கேட்டேன். கடைசி என்ன பதில் சொன்னேன்? நான் வரல. அப்புறம் அவளை கேள்வி கேட்டேன். முதலே வரணும்னு சொல்ல வேண்டியதான். தலைவன் எப்பவுமே அந்த மாதிரி தான். படத்துக்கு போறோம்னா யார் டைரக்டர், அப்புறம் யார் ப்ரொடியூசர், என்ன ஹீரோயின், அப்புறம் கெஸ்டோட யார் பண்றா அப்படின்னு ஃபுல்லா கொடுத்தாதான் படிச்சு முடிச்சு கீழே வந்து நான் வரல போயிட்டு வாங்கன்றாப்ல. லாஸ்ட்ல தான் யார் ஹீரோன்னு கேட்பேன். ஒவ்வொரு டீம்ல இப்படி ஒருத்தர் இருப்பான். அவன் யாருங்கிறத கமெண்ட் பண்ணு. எவ்வளோ பில்லாச்சு கேட்டியா? எப்படி நீ தான் கொடுக்க போறா? நமக்கு சம்மந்தம் இல்லை. கையை கழுவியாச்சு சேஞ்சல் பண்ணிடுவோம். சும்மா காசுல டியூட்டி எடுக்கணும். உங்களை வந்து அது கூட ஒரு வழி இல்லை. அதெல்லாம் கூட்டணும். என் போனீங்களா?
இதில் ஆடுற வெல்கம் டு ஆரியா vlog. போனங்க யார் போன் எங்க மாரி என்கிட்ட இல்லடா சத்தியமா என்கிட்ட எடுக்குங்க. நான் வச்சிருக்கேன். தம்பி காமெடி நகைச்சுவை வேண்டாம், நகைச்சுவை எடுத்துருவேன். சரி அவன போன் அடி. நான் போன் ஃபோன் மூட்டை போச்சு கூட நவீன அது கொண்டு போகுது. இப்ப காசு யார் கிடைக்கிறது? யார் படிச்சா நம்ம உடனே காசு நண்பர் நீங்க சாப்பிட்டீங்க. சரி ஸ்ரீயாசிக்கு அடிப்போம். நண்பன் ஒருத்தன் இப்போ நம்ம ஃபோன் பண்ணாலும் அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனை யாரும் பேசிட்டு இருக்காண்டா. அதான் வந்தோம் சாப்பிட்டோம் என்னமோ வீடியோ அப்படி இப்படின்னு எடுத்தோம். அது நானே சுதனே ஹரிகணேஷ். என்ன கதை அப்படின்னா சாப்பிட்டது காசு கொடுக்கணும். இதான்டா நண்பன். இவனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் 3 பேர் டென்ட். இப்போ தைரியமா போகண்டா. எவ்வளோ ஆச்சு பில்லு? இந்த அவனுக்கானப்பா தெரியும் தம்பி ராஜாமணி. அவனே கணக்கு வச்சுருவானே. அவன் கணக்குல வீக்கி 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். படிக்கவே இல்லை. இல்ல 3 முட்டை 3 முட்டை 3ஆம் கிளாஸ் கணக்கு பார்த்துருக்கீங்கல்ல. 3 முட்டை 4 இட்லி 3 முட்டை 4 இட்லி. பாருங்க நீ கணக்கு சொல்லு. 3 முட்டை 4 இட்லி. 3 முட்டை 4 இட்லி கணக்கு சொல்லு. அதான் 3 இட்லி 4 இட்லி. ஒரு முட்டை எவ்வளோ? 15 ரூபா. சரி இட்லி எவ்வளோ? 40 ரூபா. 10 ரூபா. 3 முட்டை 4 இட்லி கணக்கு சொல்லு. அவ்வளவுதான். அதான் கணக்கு போட்டுருப்பாங்க. ஏன் கேக்குறீங்க? 25 இந்த அடிச்சான் 15 20 25 போனீங்க 310 ரூபா வச்சுக்கணும். அதான் 310 ரூபா வச்சுக்கணும். அப்போ விட்டுறியா? சார் சார் அது யார்கிட்ட செல்ல கொடுத்துட்டு யார் கேட்டுச்சு? அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவர் தான் இதுக்கு பினாமி. சாரி நாங்களும் அவருக்கு பினாமி. ஒரு ஃபோன் பண்ணா போதும் பைசா போட்டுருக்கோம். அப்படியே எல்லா டீம்லயும் ஒருத்தர் இருப்பான். பாட்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. டீல் பண்றது இல்ல ஓடிட்டானே. நாங்க ஒருவேளை வளர்ந்து வந்துட்டோம் அப்படின்னா என்னைக்கு வளர சரி நம்ம பக்கத்துல வளர அது என்ன மாதிரி ஒரு ஆள் வளர்ந்தாங்கன்னா சொல்ல பரவாயில்ல. நீ ஏன் இடுப்புக்கு தான் இருக்க? இப்பதான் அவனுக்கு கை ஓடுது கால் வலிதுன்றா. அது வேலை பார்க்க மாட்டான். அம்மா 7 மணி 6 மணி நேரம் கொட்டால பார்க்கட்டா அந்த அத்தாங்க. அதுக்கப்புறம் என் கடைக்கு வந்தோம். இது நாங்க போறது 3 மணி ஆயிரம் வீட்டுக்கு போறது. விடிய காலம் இருந்துச்சு 6 மணிக்கு அதே வேலையை ஆரம்பிச்சு காலை 6 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு அதே வேலையை பார்த்து 4 மணிக்கு இங்கே ஓடியாரும். நான் 10 மணிக்கு எந்திக்கிறேன். வேலை பக்கம் சோம்பேறி ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் தூங்குவோம். இவ்வளவுதான். மற்ற நேரமும் இப்போ எல்லாம் வேலை பார்த்தா தான் இங்கே வர முடியும். அங்க 5 மணி 6 மணிக்கு அங்க முடியும். அங்க முடிஞ்சா நேரம் வந்து நிற்கும். இங்க வீட்டுக்கு போவோம். 3 மணி நேரம் தூக்கமே. நைட்டு 3 மணிக்கு அவ்வளோ நேரம்னா தூக்கம் வராம போன் நினைப்போம் யாராவது என்ன பசிக்குது அப்படின்ட்டா மனசு தாங்காது. ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை உனக்கு ஐயா? மாத்திரை போடுற ஐயா. அதுக்கும் அடுப்பலையாரி முட்டை வெந்து போயிடும். என்ன செய்ய நம்ம கஷ்டம் அப்படி இருக்கு. இப்ப பசங்க எல்லாம் பாருங்க தூக்கம் வராம உட்காந்து போன் பார்த்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கானுங்க. பார்த்து தெரிஞ்சு அதுக்கு நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க பாருங்க. அதையும் பார்க்கணும்ல என் பொழப்பையும் பார்க்கணுங்க. நானே எத்தனை வருஷமா கிடக்குங்க சொல்லுங்க? 10 வருஷமா வச்சிருக்கீங்க. 10 வருஷமா இதே இடத்துல இல்லையா? ஏத்தாப்புல வச்சிருந்தேன்.
அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா எங்களை காலி பண்ணி விட்டாங்க. நான் இங்கே வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 5 வருஷமா இப்போ இங்கே தான் இருக்கேன். எப்படி முடியுது டெய்லி 3 மணி வரைக்கும்? உழைப்பு காசு கிடைக்குது இல்லை. நீ கேட்ட கேள்வி ஒன்று காசு கிடைக்குது இல்லை. அடிச்சுக்க, நீயே கல்வி அடிச்சுக்க. தராங்க நம்மளுக்கு. பெரிய விஷயம் தான். பட் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு சொல்றதை எனக்கு அறிவு பத்தலை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய் பில்ல கட்டு, கையை கொடுத்துட்டு போ. பில்ல கட்டு, கையை கொடுத்து எஸ்ஐடாத. அடிச்சு மூஞ்சி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பாட்டி பேசினதை பத்தியா இந்த வயசுலயும் புள்ள ஓடி ஆடி வேலை செய்யறாங்கன்னா பெரிய விஷயம்தான். போறதுல நம்ம கொஞ்சம் லேசா அதனாலே கை வலிக்குது கால் வலிக்குது. வேலைக்குன்னா நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, வேலையே இல்லை. இந்த வயசுலயும் இந்த பாட்டி இன்னும் தளராம எவ்வளோ. நான் அமைதியா இருக்கேன், வாயடிச்சு போய் நிற்கேன். பாட்டி எனர்ஜியா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க. எல்லாமே கிடைக்கும். தோசை பூரிலாம் காலையில தான். காலையில கடை கிடையாது. பாட்டி பேசுனது ஊர்ல ரொம்ப கீழே. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவங்க பையனையும் வளர்த்து இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு விட்டு இந்த பையனும் இப்போ கூடயே வச்சு இந்த பாட்டியும் பார்த்துக்கிறாங்க. இந்த பையனும் நல்லா இருந்திருப்பாரு. அந்த விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு வரும் தெரியல. உண்மையிலே இந்த பாட்டி நம்ம பாராட்டுறதுக்கு வார்த்தையும் இல்லை, நமக்கு பாராட்டுறதுக்கு இப்போ கருவி இல்லை. சரி பில்லு கட்டினியா? Yeah.